கையில பணம் வச்சிருக்கேன். போய் சொல்லாத. நிஜமா இல்ல. அது இங்கதா. இது எங்க அம்மா. அது கண்ணவாடா. இந்த குழந்தையோட அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல். போனா கொடுக்க முடியாது. தான் உன் வலையில எங்க போயிடாத திரும்பி உங்ககிட்ட தான் வரும். கொடு. உள்ள போறியா இல்லையா? கொடுக்குறேன். எதுக்கு அதிக வெறும் பணம் வச்சுக்க. என்ன செஞ்சா? ரமணா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா 10 வருஷமா என் கூட இருந்திருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல் திரும்பி வரல, இந்த சூழலே இருக்க மாட்டான். முடியாது. தொலைஞ்சு போயிடுத்து நான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன். இது அவங்களுக்கே கொடுத்துருங்களேன், அந்த பொண்ணோட அம்மாவுக்கு. உன் பேர் என்ன? சுப்பு. சுப்புலட்சுமி. இதப்பா, ஏதாவது நல்லது பண்ணணும்னா அதை நீயே உன் கையால பண்ணு.
இதுல கையெழுத்து போடு. உன் பொருள் எல்லாம் சரியா இருக்கா பாரு. நீ போலாம். இந்த ராமோதர வாக்குமூலம் கொடுத்துட்டான். ராஸ்கல் புதுசா இப்ப வந்து ரமண சாவுக்கு நான் தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். அவனுக்கு உள்ள போடல. தேவா, எதுக்காக நீ வெளியே கொண்டு வந்த? தேவராஜன் பெரிய உத்தமன் இல்லை. ஆனா நியாயம் ஒண்ணு இருக்கு. ரமணா செஞ்ச தப்பு, நீ செஞ்ச நியாயம். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. மனுஷன் ஊரு பேர் தெரியாத அனாதைனா ஆயுஸ் முழுக்க ஜெயில கிடந்து செத்திருப்ப. உன் ஆளு உள்ள இருப்ப என்ன வெளியே கொண்டு வந்திருக்க. உனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? நான் உனக்கு என்ன தர முடியும்? எதுவும் வேணாம். என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, என் உயிர். சூரிய, வணக்கம். என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. தாகிட தருகிறது தாகிட தருகிறது தாகிட தருகிட தருகிறதா தருகிறதா தாகிடது தருகிறது தாகிடது தருகிட தருகிறதா தருகிட தருகிட தருகிறதா. இங்கே வளையல் கொடுத்துட்டேன். தம்பி தம்பி, என்னம்மா இது? என்ன பண்றீங்க? உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுதுடா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, உனக்கு தெரியாதுடா. உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுது. நீ நல்லா இருக்கணும்டா. சரி சரி, பாடி கூட்டு. நீ நல்லா இருக்கணும்டா. ஒரு நிமிஷம். நான் உங்க பேர் என்ன? தளபதி. சூர்யா, இது தேவையாடா? வேண்டாம், விட்டுடு. அது இல்லடா, தேவராஜ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றது. தாயே, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எனக்கு தேவராஜ் மேல நம்பிக்கை இருக்கு. அது இல்லடா, உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி 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 எப்படி? என்ன பெத்த தாய் ஊர் உலகம் எல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளைய இப்படி எல்லாம் வளர்த்துட்டியடி அப்படின்னு கேட்க போறா இல்ல? கேப்பா நிச்சயமா கேப்பா. ஏன் கேட்க மாட்டா? வேணும்னா அந்த மகராட்சி போய் கூப்பிட்டா கொஞ்சம் இரு. என்ன பெத்த அம்மா, நீ எங்க இருக்க? என்ன பாப்பா பேர் என்னம்மா? மீனாட்சி. ஆறு மாசம் கழிச்சு குழந்தை இங்க கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா நாங்க அங்க வீடு தேடி வந்துடுவோம். எப்படிமா ஒரு குழந்தை மேல இந்த அக்கறையும் பாசமும்? மத்தவங்க குழந்தைய நான் பாத்துக்கிட்டா என் குழந்தைய யாராவது பாத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை.
உன் குழந்தைக்கு என்ன தாயி? அவர் ஆசா. வரேன் தாயி. சரி. பொம்பளை பிள்ளையா? ரொம்ப சந்தோஷம். பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலத்துல நமக்காக 4 சொட்டு கண்ணீர் விடுவாங்க. ஆம்பளை பசங்க ஓடுவாங்க. அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா? என்ன பேரு? அழகி, தமிழ் அழகி. எப்படி? இது சூர்யா. என்ன வேணா கேட்கலாம், இல்லைன்னு சொல்லுவாங்க. வணக்கம் சார். என்னங்க திடீர்னு? வா, நான் என்னெல்லாம் செஞ்சேன் உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு. ஏணி வச்சா கூட என்ன தேவா சூர்யா அளவுக்கு வர முடியாது. என்ன தேவா இது? உன் சூர்யாவை விட்டுடு, நான் உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்குறேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் போனாலும் போயிருப்பேன். ஆனா நீ என்ன தேவா இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு? இல்ல சூர்யா, நீ தேவராஜ மாத்துறேன், என்ன ஒரு மனுஷனா மாத்துறேன். இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம், ஒதுங்கிடுவாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல, மரியாதையும் சேர்ந்திருக்கு. என்ன பார்த்து கையெழுத்து கும்பிடுறாங்க அன்போட. நீ நல்லா இருக்கணும்னு மனசார சொல்றாங்க. யாரால? ஒன்னால. வந்துடு, இங்க வந்துடு. இனிமே இங்க இருக்க கூடாது, என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். தேவா, இல்ல தேவா, எனக்கு இங்க பெரிய பந்தம் இருக்கு. என்ன சாக்கடையில தூக்கி வளர்த்துருக்காங்க. நான் பஸ்ல அலையும் போது சோறு போட்டு காப்பாத்திருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்ட வர மாட்டேன். நீ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. நீ பஸ்ல இருந்தது நான் பார்த்தேன். எனக்கு தெரியும் இதுல உனக்கு பிடிக்காது. நீ ஐயா வீட்டு பொண்ணு, பரதநாட்டியம் ஆடுற பொண்ணு, பாட்டு பாடுற பொண்ணு. இந்த ரோட்ல அடி தடி சண்டையெல்லாம் உனக்கு பிடிக்காது. ஆனா இந்த சூர்யா அப்படிதான். உன்னோட 2 வயசு கம்மி அந்த பொண்ணுக்கு உனக்கு லாக்கப் வச்சிருந்தாங்க. பார்த்து எல்லாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 4 கான்ஸ்டபிள், 15 வயசு பொண்ணு. அடுத்த நாள் வெளியே விட்டாங்க. அவன் வீட்டுக்கு போனா எல்லா பொண்ணுமே மாட்டிக்கிட்டான். போனோம் அவங்க அப்பா அந்த பொண்ணு இப்படி கையில தூக்கிட்டு வர. 15 வயசு பொண்ணு. என்ன பண்ண சொல்ற? போத பிடிச்ச அந்த இன்ஸ்பெக்டர் விட்டு அவன் கைய. இனிமே ஒரு பொண்ணு தொட முடியாது. இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. இந்த சொல்லி அப்படிதான். என்னாச்சு? ஏன் அழுகுற? கேட்கல? ஏன் அழுகுற? பிடிக்கலையா? இந்த மாதிரி ஆடு, அடிதடி ஆடு பிடிக்கல. இங்க பாரு, என்னன்னா பிடிச்சிருக்கு. அதுக்கே ஆடுற.
வருஷம் ஆச்சுல்ல, எப்படி இருக்கு? ஆண்டவர் இருக்கான், நல்ல மனுஷங்க சுத்தி இருக்காங்க. எனக்கு என்ன? நீங்க முன்ன மாதிரி இல்லப்பா. எல்லாத்துக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. வயசாயிடுச்சு இல்ல, சாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யார் சாவுக்கு? தேவராஜ், நீ மாறவே இல்லை. ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் மறக்கல இல்ல? எதையுமே மறக்கல. நீ நல்லா இருக்கணும், 100 வருஷம் வாழணும். உங்க ஆசீர்வாதம். Welcome to the district, sir. Thank you. Thanks. Thank you. எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும் தேவ மேல கை வச்சு என்ன ஆகும்னு. எல்லாருக்கும் காட்டும். நான் காட்டுறேன். நிச்சயமா? நிச்சயமா. இதோ நீங்க கேட்ட சாட்சி போதுமா? உன் பேர் என்ன? குமார். வயசு 36. அப்பா அம்மா பேரு? அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு பார்வதி. உன் பேரு? லோகநாத். வயசு 42. அப்பா பேர் செல்லப்பற, அம்மா பேர் காந்திமதி. உன் பேர் என்ன? இளங்கோ. வயசு? 27. அப்பா அம்மா? அப்பா பேர் கரிகால, அம்மா பேர் தங்கம். பேர் என்ன? சூரியன். வயசு? 32. அப்பா பேரு? அப்பா பேர் என்ன? அம்மா பேரு? அம்மா பேர் என்ன? தெரியாதுடா. அதான் 3 வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது 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 தெரியாது. தூக்கி எறிஞ்சிட்டா. நான் பிறந்தப்ப என் சுட்டி வீசி எறிஞ்சிட்டா. ஊர் முழுக்க போய் பிடிக்க கொண்டாட்டு இருந்தாங்க. குப்பை கட்டி தூக்கி நெருப்ப போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பெற்றவ என்ன தூக்கி எறிஞ்சிட்டா. கூட்டு வண்டியில. அவன் யாரும் கூட எனக்கு தெரியாது. போதுமாடா? இப்ப நீங்க வந்து அடையாளம் காட்டலாம் சார். செஞ்சிருந்தால் தானே? சொல்லுங்க சார். தெரியல. இன்னொருத்தர் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். தெரியல சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்ல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார். என்னால நிச்சயமா சொல்ல முடியல. சாரி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தண்ணியில நிக்க வச்சு சொல்லி கொடுத்தீங்களேப்பா. பெண்ணாச்சு. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு புள்ள நான் இருக்கேன். அந்த தேவராஜ் சூர்யா எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயமா?
இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என் அப்பாவுக்கு பயமா? சார், மதத்தூர்ல இருந்து ஏதோ பெட்டிஷனோட 50 பேர் வந்துட்டாங்க சார். அப்போ உனக்கு என்ன வயசு இருக்கும்? இருக்கும். அன்னைக்கு ஏதாவது பண்டிகை ஊரெல்லாம் பழசையும் வேண்டாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாங்க. புதுசா பிறந்த குழந்தை தூக்கி எறிஞ்சிட்டேன். குட்ஸ் வண்டியில வேணும்னு உங்ககிட்ட கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களாமே? நிஜமாவா? யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்டா என்ன வேணும்? இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்ப எழுந்துருங்க, என் கூட வாங்க. எங்க? கோயிலுக்கு உங்களை கூட்டி வரேன் வேண்டிட்டு இருக்கேன். வாங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டாமா? அதான் வேண்டிட்டு இருக்கேன். கிளம்புங்க. भारद्वाजगोत्रस्य कृष्णमूर्तिनामधेयस्य सह कुटुम्बस्य सर्वाभीष्टफलसिद्ध्यर्थं महाविष्णुपूजाख्यं करिष्यामः. இந்த ஊர் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? ஏன் இவ்வளவு தப்பு நடக்குது? 2 பேர். ஏதாவது செய்ய அர்ஜுன், ஏதாவது செய். யார் சூர்யா அந்த சுப்புலட்சுமி? சுப்புலட்சுமி யாரு? சுப்புலட்சுமி யாரு? இல்ல, நான் ஏதோ கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். என்ன என்ன கேள்விப்பட்டேன்? அந்த சுப்புலட்சுமியா? அதாவது வா, நம்ம பாண்டி இல்ல, பாண்டியோட பாட்டி. யாரு யாரு? பொண்ணு அழகா இருப்பா, நல்லா பாடுவா. அந்த பொண்ணுக்கு சூர்யானா உயிரு. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நீ சும்மா சாப்பிடுறது அவங்க என்ன சொல்றாங்கன்னு மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. மூஞ்சி பார்த்தா தெரியும். சாப்பிட்டு போடா. ஆனா பொண்ணோட அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாராம். ஐயர் வீட்டு பொண்ணா? யாரா இருந்தா என்ன, சூர்யாவுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கல, மீதி நான் பாத்துக்கிறேன். சீனிவாசன் சார், தேவராஜன். தெரியும். என்ன? கல்யாண விஷயம் பேச வந்திருக்கோம். உங்க வழக்கம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க மோதிரம் வச்சு பேசுறதுதான் பழக்கம். கொண்டு வந்திருக்கோம். கல்யாண ஏற்பாடுல நாங்க பாத்துக்கிறோம். சாப்பாடு செலவு எல்லாம் எங்களுக்கு. நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுங்க. நீங்க பொண்ணை கூப்பிட்டு வாங்க போதும். யாரு பையன்? சூர்யா. என் கூட பிறந்த மாதிரி. யாரு பொண்ணு? நல்லா இல்ல சார், வெத்தலை பாக்கத்தோட வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறோம். யார் பொண்ணுன்னு கேட்கறது?
சூர்யாவை பிடிச்சிருக்கா? சொல்லு. பிடிச்சிருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? நான் செத்தாப்புறம். ஏ, சூர்யாவுக்கு என்ன குறைச்சல்? சூர்யாங்கிறது யார்? அவன் அப்பா யாரு? அம்மா யாரு? என்ன கொல்லம்? சூர்யா உங்க ஜாதி இல்ல, வேற ஜாதி. தோளை சுத்தி உங்களை மாதிரி கயிறு இல்லை, அவ்வளவுதான். சீனிவாசன் அவன் என்ன விட நல்லவன், உங்களை விட நல்லவன். என்ன வேணும்? தகுதி வேணும். என்னையா பெரிய தகுதி? பொல்லாத தகுதி. உனக்கு தகுதி இருக்கு? கலெக்டர் ஆபீஸ்ல குப்பை விட்டுட்டு இருக்க. பசின்னு யாராவது கிட்ட நல்லா கொடுப்பேன் நீ? அவன் கொடுப்பான், கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பான். அவன் மாதிரி ஒருத்தன் உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்க மாட்டான். வேண்டாம், அந்த மாதிரி ஆளு என் குடும்பத்துக்கு வேண்டாம். ஏன் நல்ல சொன்ன உனக்கு புரியாதா? அவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணி வையண்டா, சந்தோஷமா இருக்கட்டும். என் பொண்ணை கொன்னுட்டு தவசம் பண்ணாலும் பண்ணுவேனே ஒழிய அந்த மாதிரி அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. அவர் என்னோட அப்பா, அம்மா, குரு, தெய்வம் எல்லாம். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். போயிருந்தீங்களாமே? தட்டெல்லாம் எடுத்துட்டு கல்யாணம் பேச போயிருந்தீங்களாமே? ஆமா, இப்ப யாரு இவரு கண்ணவங்க வீட்டுக்கெல்லாம் போக சொன்னது? நான் தான் போய் கல்யாணம் பேசலாம்னு சொன்னேன். ஏன், எதுக்கு? இப்ப நீ கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டேன் நானு. நாம ஏன் இவன்கிட்ட போய் பேச்சு கேட்கணும்? வீட்டு விட்டு வெளியே போக சொன்னாலுமே அவ இவன பெரிய ரொம்ப இவனை விட்டு வேற பொண்ணே இல்லையா என்ன? இவன் யாரு வெளியே போக சொல்றதுக்கு? கேட்டுட்டு இருந்த நாம ஏன் கண்ணவங்க வீட்டு போய் கண்ட பேச்செல்லாம் கேட்கணும்னு. யாருவா அவங்க? நம்ம ரோட்ல போனா பயந்து ஒதுங்க அந்த பக்கம் போறவங்க. அவங்க கிட்ட போய் நாம நிக்கணும். தப்பு பண்ணிட்டேன் நான் சூர்யா. நான் அவசரப்பட்டு போயிடக்கூடாது. இல்ல இல்ல தேவா, இவ என்ன பெரிய ஒருவேளை நான் போய் பேசாம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். வேண்டாம், இவ போற என்ன இப்போ? நம்ம சூர்யா கல்யாணம்னு ஆசைப்பட்டேன், போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிட்டு சூர்யா. இல்ல தேவா, எனக்கு அவன் முக்கியம் இல்ல, நீதான் முக்கியம். தேவாதான் முக்கியம். அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கார். அவரை எடுத்து என்னால ஒண்ணுமே பேச முடியல. அடுத்த புதன்கிழமை. எதுவுமே பேச மாட்டீங்களா? யாரு கல்யாணம் பண்ணி போறீங்க கூட கேட்க மாட்டீங்களா? யாரு? கலெக்டர். ஓ ஓ பண்ணிக்கோ. யார் வேணாம்னு சொல்றாங்க? ஏன் நிக்கிற? ஓ பண்ணிக்கோ. உனக்கு என்ன வேணும்? வெள்ளி அவர் தோல் 4 வார்த்தை இங்கிலீஷ் பேசணும். அவ்வளவுதானே? ஓ பண்ணிக்கோ. நான் அவன் பின்னாடி சுத்துறேன். நான் அவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் அவன் தோலை சாட்சி அழுத. ஓடி. நான் பேசாத. பேசாத போது. அழாதே. அழாதே. போ. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. ஓடி. போ. மொத்தம் 64 கேஸ். தேவராஜ் மேலேயும் சூர்யா மேலேயும். இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பினா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும். இல்ல அடி உததான். நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதா சட்டம். நில பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி. உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு 10 ஆளுங்க வராங்க. எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு.
போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கம் இருக்கு, அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனாலதான் சார் எங்கிட்ட வர்றாங்க. அதனாலதான் வராங்களா இல்ல உங்ககிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? பிடிக்கிறது பிடிக்காததை பத்தி நாம இப்ப பேசல. இது சரி இது தப்புன்றதை பத்தி தான் பேசுறோம். கரெக்ட் சார். நீங்க எப்போது ஏழையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கீங்களா? வயல நாளானா காசு இல்லாம அலைஞ்சிருக்கீங்களா? வயிறு காலியா இருக்கும்போது கோர்ஸ் செலவு ஒற்றை செலவு கொடுக்க முடியாது சார். 100 தடவை கோடி ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டியது நியாயம். அது எங்க கிடைக்குதோ அங்கே போவாங்க. நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா? இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியில் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. 100 அடியால் வச்சு 100 நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒரு பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பார்த்துட்டு இது சரி இது தப்பு, இவனுக்கு பட்டா கொடு இவனுக்கு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மற்றவங்க செஞ்சா தப்பு. கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுருவீங்க. கலெக்டர் உதவி செய்யலாம், மற்றவங்க செய்யக்கூடாது. ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ் எங்க அதிகாரம், எஸ்பி அதிகாரம் இல்ல சார். எங்ககிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய முடியும் அவங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து பிள்ளை, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? அவன் பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார். வருஷாதீங்க. சூர்யா உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. வாங்க 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 வாங்க. யார் நீங்க? யாரை பார்க்க வந்தீங்க? இங்க வா. என்ன பத்மா, நல்லா இருக்கியா? தமிழகி, மாசம் மாசம் எனக்கும் என் குழந்தைக்கும் பணம் அனுப்புறீங்க. இனிமே அது வேண்டாம். வேண்டாம், நாங்க ஊருக்கு போறோம். இங்க உனக்கு என்ன குறைச்சல்? தமிழகி ஸ்கூலுக்கு போகுது, நாங்கெல்லாம் இருக்கோம். இதுக்கு ஊருக்கு போனோம். இப்போ அவளுக்கு அப்பா மட்டும்தான் இல்ல, அம்மாவும் இல்லாம போயிடக்கூடாது இல்ல? என்னாச்சு? இங்க ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லைன்னா எல்லாரும் எல்லாரும் வேற மாதிரி நினைக்கிறாங்க. நான் தாலி அறுத்தவன் தான். அதுக்காக இவன் உங்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா? உன் புருஷன் எவ்வளவு பேர் பொண்டாட்டி மேல கை வச்சிருக்கா, நான் மேல வச்ச என்னன்னு கேட்கறாங்க. என் புருஷன் மோசமானவரா இருந்திருக்கலாம், நிறைய தப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன நல்லபடியா வச்சிருந்தாரு. யாரு யாரு யாரு? நிறைய பேர். உங்க அழக கூட தேவராஜ் பணம் கொடுக்க சொன்னாருன்னு வராங்க, கையை பிடிச்சு கொடுக்குறாங்க. 4 நாள் கழிச்சு திரும்ப வராங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க, சிரிக்கிறாங்க, மேல கை வைக்கிறாங்க. என் உயிர் போகுது. நாங்க என்னங்க தப்பு செஞ்சோம்? யார் அவன்? யார் அவன்? யாரும் மேல கை வச்சது சொல்லு. இங்கே விட்டுருவேன் கையை. வேணாம், எங்களுக்கு யார் கையும் வேணாம். இந்த ஊர்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க. நாங்க போறோம். பத்மா, கொஞ்சம் சூர்யா, நீ என் நண்பனா? என்ன தேவா இது? பதில் சொல் சூர்யா, நீ என் நண்பனா? என் உயிர் இருக்க வரைக்கும் நான் இதை கேட்டாலும் செய்வியா? செய்வேன். வா செல்வி, குழந்தை வாங்க. பத்மா,
இவன் கூட பண்ணவுமா? வீடா? என்ன தேவா? என்ன பாரு, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நல்லா பாரு. செஞ்சிருப்பான். இப்ப சொல்லு. வந்தியா? பையனா பொண்ணா? பையன் பையன். இந்த ஊர்ல யார் 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 அவங்க? யார் அவங்க? அர்ஜுனோட அம்மா தான். ஓ அம்மா. கரெக்ட் சார். கரெக்ட் சார். ஏன்? உங்களுக்கு எப்படி தெரியும்? நிச்சயமா தெரியும். எப்படி? நீ பிறந்தப்ப உன்னை மஞ்சள் துணியில சுத்தி ரயில விட்டுட்டு இன்னைக்கும் உனக்காக அழைச்சிட்டு இருக்கிறவங்க தான். அம்மா இருக்கா? இல்ல. ஒரு தம்பி இருக்கா? இல்ல. அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். இல்ல இல்ல இல்ல. அவங்க அம்மா இல்ல. என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் உங்களுக்கு கேவலம், அசிங்கம். என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் பெற்ற சொன்னேன். நான் உயிர் கூட கேட்டேன். இவங்க அம்மா இல்ல. என்னை காவல் எடுத்தாங்களே அவங்க என் அம்மா. நான் பசங்க சாகும்போது சாப்பாடு போட்டாங்க இல்ல, அவங்க எல்லாரும் அம்மா. இவங்க அம்மா இல்ல. இவங்க கரெக்ட் சாரோட அம்மா. இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்ல. இவங்க யாரோ நான் யாரோ. இவங்க நான் பார்க்க கூட ஆசைப்படல. நடந்தது அவ தப்பில்லை, யாரோ செஞ்ச பாவம். அவளுக்கு அப்போ 14 வயசு தான் இருக்கும். என்ன செய்யறதுனே தெரியல. உன்னை மெச்சுக்கவும் முடியல, கலைக்கவும் முடியல. எங்கேயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயில விட்டுட்டா. ஆனா அன்னையிலிருந்து அவ ஒரு நாள் கூட அழாம இருந்ததே கிடையாது. அவர் நெஞ்சு முழுக்க ஏக்கும், உனக்காக ஏக்கும்.
என்னாச்சு? எனக்கு அழுக்க வருது. அம்மா அல்லாத சொல்லுமா. என் பையனை விட்டுச்சுட்டாங்க சொன்ன. என் பையன் இருக்காங்க, இந்த வீட்டில் தான் இருக்காங்க. யார் தெரியுமா? கலெக்டர் அம்மா தான், என் அம்மா. என்னால அவங்க அம்மாவை கூப்பிட முடியாது. அவங்க யாரு, நான் யாரு? சீப்புன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. இல்லைம்மா, ஏதாவது செய்யணும் தேவா. பேர் சொல்றே போதும். தேவா சூரியன் அடி மரண அடி நிறுத்தணும். உடனே நிறுத்தணும். இல்ல அழிச்சிருவாங்க. ஆமா, நாம நிறுத்திடலாமே. இது எல்லாத்தையும் நிறுத்திடலாமே. போதும். உங்களுக்கு எல்லாம் இருக்கு. பேர் இருக்கு, புகழ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. போறாதா? போராது. எனக்கு போராது. ஒருத்தன் பசிக்கு சாப்பாடு இருக்கு, போட்டுக்கு துணி இருக்கு, போதும் சொன்னா கேவலம். மழைக்கு கூரை இருக்கு, வேற எதுவும் வேணாம் சொன்னா வெக்க கேடு. நாங்க ஏன் நிறுத்தணும்? யார் ஒரு கலெக்டர் வந்து எல்லாத்தையும் நிறுத்திக்கணும்னு சொன்னா நாங்க நிறுத்தணுமா? அவங்க யார் வேணா போட்டு அடிப்பாங்க, யார் வேணா தூக்கி ஆக்கப்பட போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? இந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கணும். மாட்டேன், நான் நிறுத்த மாட்டேன். அந்த கலெக்டர் சொல்லி நான் நிறுத்த மாட்டேன். அவங்களை நிறுத்துவேன். ஒண்ணு அந்த அர்ஜுன் ஐஏஎஸ் அழியணும், இல்ல இந்த தேவராஜ் சூர்யா அழியணும். அது வரைக்கும் இந்த யுத்தம் நிற்காது. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். உங்களுக்கு என்ன பிடிக்காது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு மனோட வந்திருக்கேன். நீங்க இந்த ஊரை விட்டு மாறி போயிடணும். நீங்க நல்லவங்க, நிறைய பேருக்கு நல்லா செய்றீங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல, அதனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு மாறி போயிடுங்க. நீங்க நடுரோட்ல ஒரு ஆளை போட்டு உதைப்பீங்க, தீ வச்சு எரிச்சிடுவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் அடி அடின்னு அடிப்பீங்க. கோர்ட்டு சத்தம் எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு பயந்துட்டு இந்த ஊரை விட்டு மாறி போயிடணும்ல. போவேன். அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு தான் போவேன். கரெக்ட் சார், நீங்க நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க. நாங்க மோசமானவங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு. பயமுறுத்துறியா? இல்ல, கெஞ்சி கேட்கிறேன். உங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி கேட்கிறேன். உன்ன மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நீ பிறந்தப்ப எங்க
போகுது. இது சூர்யா. உன் பேர் என்ன? பேர் சொல்லு. தமிழழகி. வா. இது எதுக்கு? இது வேண்டாமே. இது எடுத்துடலாமா? நல்ல பொருள். உனக்கு சாக்லேட்னா பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? சாக்லேட் தான் தருவாங்க. போய் அழுவாங்களா? இனிமே அழக்கூடாது. நல்ல பொண்ணு இல்ல? தமிழழகி. இத மறந்துட்டியே. இது சூர்யாது. கலெக்டர் சார், கலெக்டர் சார். சரணடைய வந்துருங்க. என் சூர்யாவோட குடும்பம் என் குடும்பம். நான் சரணடைய வந்துருங்க. ஏத்துக்குங்க. நேரம் வச்சு வாங்க. நீ போயிட்டு வா. நாங்க சூர்யாவோட இருக்கோம்.